இதோ உதவி. எதிர்பதில் எதிர்பாராததைச் செய்யும் கலை. ஆச்சரியப்படும் விதமாக எதிர்பதில் கிட்டத்தட்ட எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்தப்படலாம், ஆனால் விரும்பத்தகாத சூழ்நிலையை கையாள்வதில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது எடுத்துக்காட்டுகளால் சிறப்பாக விளக்கப்படுகிறது. ஏதாவது அல்லது யாராவது உங்களை எரிச்சலூட்டும் போது எதிர்பார்க்கப்படும் பதில் நீங்கள் கோபப்படுவதாக இருக்கும். எதிர்பதில் என்பது உங்களை சிரிக்க வைக்கும், மேலும் சிரிப்பின் எதிர்பதில் என்பது கோபத்தை விட மிகவும் பயனுள்ள பதில் என்பதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கண்டுபிடிப்பீர்கள். கோபம் விரோதமாக அதிகரிப்பதற்கு பதிலாக சிரிப்பு பதற்றத்தை தணிக்கும். சிரிப்பு அவமானகரமான முறையில் தூண்டும் தன்மை கொண்டதல்ல, ஆனால் புண்படுத்தப்படாத நல்ல நகைச்சுவையை வெளிப்படுத்துகிறது. ஒரு பழைய, உண்மையான மற்றும் மிகவும் புத்திசாலித்தனமான பழமொழி உள்ளது: சிரிப்பு என்பது உங்களுக்கு என்ன நடந்தாலும் அதைவிட உங்கள் மேன்மையை அறிவிப்பதாகும். மற்றொன்று, நீங்கள் சபிக்க வேண்டும் அல்லது சிரிக்க வேண்டும் போது சிரிக்கத் தேர்ந்தெடுங்கள். வாழ்க்கையின் சிரமங்களையும் எரிச்சல்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எரிச்சலூட்டும் ஒரு கோபமான எதிர்வினையுடன் அல்ல, மாறாக நல்ல நகைச்சுவையின் எதிர்பதிலுடன். லிங்கன் கூறியது போல், ஒரு மனிதன் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறான். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடிவு செய்தால், விரும்பத்தகாதவற்றுக்கு இனிமையின் எதிர்பதிலுடன் பதிலளிக்க உங்கள் மனதை உறுதி செய்ய வேண்டும். இல்லையெனில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டீர்கள். உங்களைச் சுற்றியுள்ளவர்களும் இருக்க மாட்டார்கள். மகிழ்ச்சியைப் போலவே மகிழ்ச்சியின் மையம் தொற்றக்கூடியது. எதிர்பதிலளிப்பு, புகார் செய்வதற்கு பதிலாக பாராட்டு. ஒரு நேர்மையான பாராட்டு வடிவத்தில் நீங்கள் ஒரு புகாரை வெளிப்படுத்த முடியும் என்பது உங்களுக்குத் தெரியுமா? உங்களால் முடியும். அதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள். முரட்டுத்தனத்திற்கு எதிர்பதிலளிப்பு என்பது அனுதாபமான புரிதலை வெளிப்படுத்துவதாகும், உண்மையான நல்லெண்ணத்தால் வலுப்படுத்தப்படுகிறது. விமர்சனத்திற்கு எதிர்பதிலளிப்பு என்பது வெறுப்பின் எதிர்பார்க்கப்படும் பதில் அல்ல, ஆனால் விமர்சனத்தில் உள்ள ஆக்கப்பூர்வமான ஆலோசனைக்கான பாராட்டுக்கான நேர்மையான வார்த்தைகள். ஒரு எதிரியை கையாள்வதில் எதிர்பதிலளிப்பு என்பது அவருக்கு அல்லது அவளுக்கு ஒரு உதவி செய்வதாகும். நன்மையை வாங்க முயற்சிக்கும் மனப்பான்மையுடன் அல்ல, மாறாக கருணையுடன். எந்தக் கட்டுப்பாடும் இல்லாமல் ஒருவர் உங்களுக்கு பின்னால் சாதகமாக பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கான எதிர்பதிலளிப்பு என்பது, அந்த நபரைப் பற்றி அவரது முதுகுக்குப் பின்னால் அடிக்கடி சாதகமாக பேசுவதாகும். அந்தச் செய்தி மற்றவருக்கு எவ்வளவு விரைவாகச் சென்றடையும் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. மேலும் அணுகுமுறையில் உடனடி மாற்றத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத எதிர்பதிலளிப்புக்கான முந்தைய எடுத்துக்காட்டுகள் அதை விளக்குவதற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதை பயன்படுத்த உங்களை ஊக்குவிக்கவும் போதுமானதாக இருக்க வேண்டும். இந்த முந்தைய அத்தியாயங்களில் விவரிக்கப்பட்டுள்ள 5 பதில்களில் ஒன்றைக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நீங்கள் பதிலளிக்க வேண்டும். வாழ்க்கையில் உங்கள் மகிழ்ச்சியும் வெற்றியும் நீங்கள் எந்த பதிலை தேர்வு செய்கிறீர்கள், அதை எவ்வளவு திறம்பட பயன்படுத்துகிறீர்கள் என்பதன் மூலம் பெரிதும் பாதிக்கப்படும். இந்த அத்தியாயங்களை படிக்க ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு நிமிடமும் தூய தங்கமாக இருக்கும்.